அனைவருக்கும் வணக்கம். கணேசின் சொந்தம் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான அது சம்பந்தமாக கிடைக்காதவர்கள் சம்பந்தமான ஒரு சில பதிவுகளும், அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்குட்பட்ட பயனாளிகளுக்கு மேலும் 2 திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொளி அமையும். அதாவது இந்த பதிவுகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் பலர் தொடர்ச்சியாக எனக்கு கோல்களை எடுத்து வினாக்களையும் சில தகவல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். தமக்கு கிடைக்கவில்லை, இது கிடைக்குமா என்று. நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் கிடைக்கவில்லை என்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது இன்றும் கூட சற்று முன்னர் என்னுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திய தென்பகுதி ஒரு தாயார் அருகில் வீட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தானும் அருகில் வீட்டிலும் பதிவு செய்யப்பட்ட போது அருகில் வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த 2ஆம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைத்திருக்கிறது என்று சொல்லியும் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியும் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நிச்சயமாக அவைக்கு கிடைக்கும். அது படிப்படியாக கிடைக்கும். கிடைக்காததற்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய தகவல்கள் வழங்கப்பட்டமை முறைகள் தற்செயலாக தவறாக இருப்பதன் காரணமாக கிடைக்காத சூழல் காணப்படலாம். இதைவிட அந்த பதிவுகளை கொண்டு சென்று உத்தியோகத்தர்கள் வழங்குகின்ற போது அது படிப்படியாகத்தான் தரவேற்றம் செய்யப்பட்டு அதற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு அவர்கள் உள்வாங்கப்படுவார்கள். எனவே இதுவும் உடனடியாக கிடைக்கும் என்றில்லை, படிப்படியாக கிடைக்கும். எனவே இன்னும் சில நாட்களில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இதைவிட மேலும் 2 திட்டங்களை பாடசாலை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்பாக கேட்கின்றோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நாங்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்காத ஒரு சம்பந்தமான சில விளக்கங்களை தரலாம் என்று பார்க்குறேன். இந்த அஸ்வஸ்ம பதிவுகள் 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டம் மற்றும் மனக்குறை சம்பந்தமான தகவல்கள், மனக்குறை சம்பந்தமான விண்ணப்பங்களையும் நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்கள். அந்த விண்ணப்பங்களுக்கான பரிசீலனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 1ஆம் கட்டத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு பலருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அங்கு முறைகேடுகள் நடந்ததாக கூறப்பட்டுகின்ற போதும் மக்களின் தவறான தகவல்கள் தான் இதற்கு காரணம் என்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதாவது வசதி படைத்தவர்கள் தங்களுடைய தகவல்களை கொடுப்பதற்கு பயந்து குறைந்த தகவல்களை கொடுத்திருக்கின்றார்கள். வசதி படைத்தவர்கள், அதாவது எல்லா வசதியும் உள்ளவர்கள் தங்களுக்கு ஏதாவது டேக்ஸுகள், அதாவது வரி வழங்கப்பட போகிறதோ அல்ல வரி விதிக்கப்பட போதோ என்ற அச்சம் காரணமாக தங்களுடைய பயன் நிலங்கள் மற்றும் அங்குள்ள திண்ணைகள் மற்றும் தங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான தகவல்களை மிக குறைத்து கூறியதன் பயனாக அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த நலன்புரி கொடுப்பனவு கிடைத்திருக்கிறது. வசதி குறைந்தவர்கள் தமக்கு கூடுதலாக வழங்குகின்ற போது அதால் மானியங்கள் ஏதாவது உதவிகள் கிடைக்குமோ தெரியாதுன்னு சொல்லி கூடிய தகவல்களை வழங்கியிருக்கின்றார். உதாரணமாக ஒரு 5 பரப்பு அல்லது 2 பரப்பு வயல் வைத்திருக்கின்றவர்கள் அது 20 பரப்பு என்று சொல்லியும், 5 தென்னை வைத்திருக்கிறவர்கள் 20-30 தென்னை என்று சொல்லியும் தங்களுக்கு அதால் ஏதாவது மானியங்கள் கிடைக்குமோ என்ற அந்த ஏக்கத்தில் அவர்கள் கூடுதலான தகவல்கள் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இந்த முரண்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்கு விளங்கும். அதாவது வசதி படைத்தவர்கள் குறைந்த தகவல்களையும் வசதி குறைந்தவர்கள் கூடுதலான தகவல்களையும் வழங்கியதன் விளைவாகத்தான் பல ஆயிரக்கணக்கான வசதி படைத்தவர்களுக்கு தற்போது அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இது அவர்களுடைய தவறு. யாருடைய தவறு? தகவல்கள் வழங்கியவருடைய குடும்பங்களினுடைய தவறு. நாங்கள் தொடர்ந்தும் காணொலியை பார்ப்போம். மற்றும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, அதாவது அருகில் உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது, அருகில் பக்கத்து வீட்டுக்கு எமக்கு கிடைத்திருக்கிறது, எமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆதங்கப்படுகின்றீர்கள். நிச்சயமாக அது உங்களுக்கும் கிடைக்கும். இன்னும் சில தினங்களில் அந்த கொடுப்பனவுகள் படிப்படியாக உங்களுக்கு வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்றால் 1924 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது உங்கள் கிராம சேவருடன் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது பிரதேச செயலகங்களில் அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு என உருவாக்கப்பட்ட உத்தியோகத்தர்களிடமும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை, சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு உள்வாங்கப்பட்ட வருமானம் குறைந்த மக்களுக்கு மேலும் 2 திட்டங்களை அரசாங்கம் அறிமுகம் செய்திருக்கின்றது.
அந்த மேலும் 2 திட்டங்கள் எவை என்று நாங்கள் பார்க்கின்ற போது, ஒன்று பாடசாலை மாணவர்களுக்கு பாதணி வழங்குதல், 2வது பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு, அதாவது போசாக்கான உணவு வழங்கும் திட்டம். இந்த 2 திட்டங்களும் மேலதிகமாக அஸ்வஸ்ம பெறுகின்றவர்களுக்கு, வருமானம் குறைந்தவர்களுக்கான மேலதிக திட்டங்களாக காணப்படுகின்றது. இவை சம்பந்தமாக நாங்கள் மேலும் பார்ப்போம். இவை பார்ப்பதற்கு முன்னர் உங்களுக்கு இதுவரை கிடைக்காது போகின்ற பட்சத்தில் மீளாய்வுக்கு கூட நீங்கள் உட்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த மீளாய்வு சம்பந்தமான அரச உத்தியோகத்தர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இந்த மீளாய்வையும் தொடங்க இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அஸ்வஸ்ம கிடைக்கவில்லை என்ற கவலை கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதுதான் உங்களுடைய விளக்கங்களாக இருக்கும். நிறைய பேருந்த சந்தேகங்கள், அதாவது வங்கிக்கு வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது, அஸ்வஸ்மா தங்களுடைய வங்கிக்கு வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது, எடுக்க முடியவில்லை என்று சொல்கின்றார்கள். அதுக்கும் ஒரு சில தினங்களில் அந்த வைப்பிலிடப்பட்ட பணங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரியான நிலைப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே சில தினங்களில் உங்களுக்கு அநேகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருங்கள். அநேகமாக இப்பொழுது பெரும்பாலும் நிறைய பேர் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். அடுத்த இந்த மீளாய்வு தொடர்பானது, அதுவும் உங்களுடைய மனக்குறை சம்பந்தமான விண்ணப்பங்களை நீங்கள் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் அனுப்பியிருந்தீர்கள். அதற்கான மீளாய்வும் மிக விரைவில் இடம்பெறும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அநேகமாக அவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து அந்த மீளாய்வுக்கு நீங்கள் அனுப்பிய தகவல்களை சரி செய்வார்கள். அதாவது உங்களிடம் சில கேள்விகள் கேட்பார்கள். எனவே நீங்கள் சரியான பதில் வழங்கக்கூடியவர்கள் அதற்கான பதில்களை வழங்கி அதனை சரி செய்து இந்த மனக்குறை விண்ணப்பத்தில் கூட நீங்கள் உங்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே அவர்கள் மிக விரைவில் வருவார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு சம்பந்தமாக நிறைய தகவல்களை நீங்கள் எங்களிடமிருந்து பெற்றிருக்கின்றீர்கள். பல விடயங்கள் உங்களுக்கு இப்பொழுது விளங்கியிருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தெரிவுக்குட்பட்டவர்கள், தெரிவுக்குட்படாதவர்கள் 2 பிரச்சனை இருக்குது. அண்மைய காலங்களில் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பன வேண்டிய 1ஆம் கட்ட பதிவு, 2ஆம் கட்ட பதிவுகள் அதில் அந்த தெரிவுக்குட்படுத்தப்பட்டவர்கள், தெரிவுக்குட்படாதவர்கள், அதாவது அஸ்வஸ்ம பெறுகின்றவர்கள், பெறாதவர்கள் என்று பல இடர்பாடுகள் அவர்களுக்கு இடையில் காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக உரிய அதிகாரிகள் நலன்புரிகள் சபைகளுக்கு மேலதிகாரிகளுக்கு அறிவித்து இந்த முரண்பாடுகள் களைகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடப் போகின்றார்கள். அதாவது கிடைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் அந்த நடவடிக்கை அமையப் போகின்றது. இவர்களுக்கு இடையில் இந்த முரண்பாடுகள் பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் கூட அவர்கள் அந்த கட்டமாக உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட தகவல்களின் தவறுகள் காரணமாக, பிழை காரணமாக, ஒரு சிறிய தவறு கூட அவர்களுடைய அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை இழக்க வேண்டும். நாங்கள் இதற்கு முன்னே ஒரு காணொலியில் நீங்கள் எவ்வாறு தகவல்கள் வழங்க வேண்டும் என்பது விரிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். நீங்கள் அந்த காணொலியை சென்று பார்க்கலாம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வீடுகள் பார்க்க வந்தபோது தகவல்களை பிழையாக வழங்கியமை, உதாரணமாக வசதி படைத்தவர்கள் ஏதாவது பிரச்சனை தங்களுக்கு வருமோ என்று சொல்லி தகவல்களை குறைத்து கூறியிருக்கின்றார்கள். வசதி குறைந்தவர்கள் தங்களுக்கு கூடுதலான உதவிகள் கிடைக்கலாம் என்ற ஒரு மகிழ்வில், ஒரு மனநிலையில் கூடுதலான தகவல்களை வழங்கியிருக்கின்றார்கள். இது நாங்கள் முன்னரும் சொல்லியிருக்கின்றோம். இதன் காரணமாக பலர் அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு பெறுவதற்கு தகுதி இருந்தும் அந்த தகுதிகளை இழந்திருக்கின்றார்கள். எனவே இவற்றுக்கான பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்று சொல்லி நலன்புரிகள் சபையிலிருந்து கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் நீக்கப்பட்டு தகுதி உடையவர்களுக்கு அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்குகின்ற செயற்பாடுகள் விரைவில் நடைபெறும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இதனால் பல பிரச்சனைகள் சமூக மட்டத்தில், கிராம மட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளை சீர் செய்ய வேண்டியது உரிய அதிகாரிகளுடைய பொறுப்பாகும். எனவே அந்த அதிகாரிகள் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அதான் அந்த மீளாய்வு. மிக விரைவில் அந்த மீளாய்வு வீடுகளுக்கு வந்து செய்யப்பட்டு அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு மனக்குறை சம்பந்தமான விண்ணப்பங்களை வழங்கியோருக்கு அது சம்பந்தமான அஸ்வஸ்ம கொடுப்பனவு விரைவில் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த மீளாய்வு விரைவில் நடத்தப்படும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. அதாவது அவர்களுக்கு வழங்குகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது இந்த மீளாய்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
எனவே எமக்கு தகுதியுண்டு என்ற மனக்கவலை உள்ளவர்களுக்கு இனிவரும் காலங்களில் அந்த மீளாய்வில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நம்பிக்கையை கைவிடாது நீங்கள் தொடர்ந்தும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். உங்களுக்கு ஆஸ்வஸ்வம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பேரவாவும் விருப்பமும் ஆகும். ஏனென்று சொன்னால் உண்மையான வறியவர்களுக்கு தான் இந்த ஆஸ்வஸ்வம் கொடுக்கப்பட வேண்டும். எனவே வசதி படைத்த பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆஸ்வஸ்வம் மிக விரைவில் நீக்கப்படும் என்ற ஒரு தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற போது அடுத்த திட்டமாக இரண்டாவது திட்டமாக பாடசாலை அதாவது முதலாவது திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு பாதணி வழங்கும் திட்டம், பாடசாலை மாணவர்களுக்கு பாதணி வழங்கும் திட்டம் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச உணவு போசாக்கான உணவு வழங்கும் திட்டம் ரெண்டும் அஸ்வஸ்வ கொடுப்பனவுக்கு உட்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு விரைவில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பலருக்கு தற்போது கிடைத்திருக்கலாம், கிடைக்காதவர்கள் கூட அதனை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இதற்கான அடிப்படை எவ்வாறு இந்த தெரிவு செய்யப்படுவார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இதற்கான அடிப்படை தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் பிரிவினாக்களில் உள்ள பௌத்த துறவி மாணவர்கள் அவர்களையும் உள்ளடக்கி மற்றும் ஏனைய வறிய மாணவர்களையும் உள்ளடக்கி இந்த பாதணி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது அரசாங்கம். இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பாதணி திட்டம் 2025 நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாக கூறப்படுகின்றது. இது 2025ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. 2020 தொடக்கம் 2023 வரை தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களின் மூலம் பௌத்த துறவி மற்றும் ஏனைய மாணவர்களுக்கு இத்திட்டத்துள் அவர்கள் உள்வாங்கப்பட போகின்றார்கள். தற்போது 2025ஆம் ஆண்டிற்கான பாடசாலை மாணவர்களுக்கான பாதணி வழங்கும் திட்டத்தில் 3000 ரூபா வவுச்சர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பாடசாலைகளில் வழங்குவதற்கான உத்தேச திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல பாடசாலைகளில் தற்போது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வவுச்சர்கள் உயர்கல்வி அமைச்சு இதற்கான திட்டமிடலை உயர்கல்வி அமைச்சு, அதாவது பிரதமர் கருணி அவர்கள் இந்த யோசனையை முன்வைத்திருக்கின்றார். இந்த யோசனை பிரதமர் மட்டத்திலான அமைச்சர்கள் மட்டத்துக்கு எடுத்து செல்லப்பட்டன. இந்த அமைச்சர்கள் அனுமதி அளித்திருக்கின்றது, பாராளுமன்றத்தில் அமைச்சுகள் அனுமதி அளித்திருக்கின்றது. இது எந்த அடிப்படையில் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது 250 மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளை தெரிவு செய்து அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட 6,50,000 மாணவர்களுக்கும் இதே போல் 250 மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகள் என்ற வகையில் சேராத ஏனைய நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள மலைநாடுகளில் தோட்ட பாடசாலைகளில் உள்ள 1,40,000 மாணவர்களுக்கும் விசேட தேவையுடைய கல்வி பயிலும் 28 பாடசாலைகள் உள்ளடக்கப்பட்ட 2,300 மாணவர்களுக்கும் பிரிவினாக்களில் கல்வி பயிலும் 30,000 பௌத்த துறவி மாணவர்களுக்கும் கொடுப்பதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தை போல தான் இன்னொரு திட்டமும் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது அஸ்வஸ்வ கொடுப்பனவை பெறுகின்ற வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு இதே போல் இன்னொரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த திட்டம் தான் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச போசாக்கு உணவு திட்டம். இது எந்த அடிப்படையில் கொடுக்க போகிறார்கள் என்று பார்த்தால் தற்போது 1ஆம் ஆண்டு தொடக்கம் 5ஆம் ஆண்டு வரையான கல்வி பயிலும் மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் மாணவர்கள் தொகை 100க்கு குறைவாக அமைந்த அரச பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் விசேட கல்வி பிரிவு அல்லது விசேட கல்வி பயிலும் பாடசாலை மாணவர்களுக்கும் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களில் உள்ள பௌத்த துறவி மாணவர்களுக்கும் உள்ளடக்கி 1.4 மில்லியன் மாணவர்களுக்கான நாடளாவிய ரீதியில் உள்ள 100 கல்வி வலயங்களில் 2956 பாடசாலைகளில் பாடசாலை போசாக்கு, அதாவது சத்தான பாடசாலை உணவு போசாக்கு திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்துக்கும் அரசு அங்கீகாரம், அமைச்சரவை அனுமதி கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த குறித்த வேலை திட்டத்தை 2025ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவார்கள். ஆண்டுக்கான உயர்ந்த மட்ட திட்டமிடப்பட்ட 1.5 மில்லியன் மாணவர்கள் பயனடையக்கூடியவாறான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கௌரவ அமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் பிரதமர் கருணி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
எனவே தற்போது உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். எனவே இது சம்பந்தமாக மீண்டும் நாங்கள் கூறுவது, உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தேவையாக இருந்தால் உங்களுடைய கிராம அலுவலர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 1924 என்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தமிழின் ஊடாக தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லது பிரதேச செயலகங்களில் நலன்புரி அமைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அந்த உத்தியோகத்தர்களிடமும் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் ஒரு காணொளியுடன் நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்ற நான் உங்கள் கணேஷ். நன்றி.